அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை, உலகையே உலுக்கிய ஹிப்பி திருவிழா. ஹிப்பீஸ் யார்? இந்த ஹிப்பீஸ் அப்படின்னா, தினந்தோறும் வேலைக்கு போகிறோம், திரும்ப வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், காலைல எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம். இதை தொடர்ந்து செயல் செய்துக்கிட்டே இருக்கும்போது ஒருவித அலுப்பு ஏற்படுகிறது மனிதர்களுக்கு. இந்த அலுப்பின் காரணமாக ஒரு கட்டத்தில் மனுஷன் இதெல்லாம் உதறணும் அப்படின்னு நினைக்கிறான். டெய்லி ஷேவ் பண்ண வேண்டியிருக்கு, மாதத்துக்கு ஒரு தடவை சலூன் போய் சரி பண்ண வேண்டியிருக்கு. இந்நேரமும் கார்ப்பரேட் வாழ்க்கையில் அந்த டிப்ளமேட்டிக்காக பேசிக்கிட்டு அந்த மொழியிலே பேச வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இதெல்லாம் உதறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, இதெல்லாம் உதறி பூங்கடா அப்படின்ட்டு கால் மூணு போக்கில் மனைவி மக்களை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து ஊராக சுற்றி திரிந்த மக்கள் ஹிப்பி. அப்போது இந்த மக்கள் ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பித்தாங்க. பெரும்பாலும் இந்த ஆன்மீகத்தை தேடி இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்தாங்க. இப்படி சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு ஹிப்பி கலாச்சாரம் உருவாகுது. இந்த மக்கள் இது இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாள்தோறும் வழக்கமாக செய்ய வேண்டிய விஷயங்களை விட்டு வெளியே வரணும் அப்படின்றக்காக ஒரு சில இளைஞர்கள் இந்த முடிவெடுத்து கிளம்புறாங்க. இது பரவலாகுது மேற்கத்திய நாடுகளில். 24 மணி நேரமும் இயந்திரத்தனமாக இயங்கி கொண்டிருக்காமல் சலித்து போய் வேலைகளை விட்டுட்டு சமூகம் போட்டு வைத்திருந்த அத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி அதை விட்டு வெளியில் வர்றாங்க. கையில் இருக்க பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு நாடோடிகள் மாதிரி மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெரும்பாலும் தேர்ந்தெடுத்த நாடு இந்தியா. இந்தியாவுக்கு ஆன்மீக பாரம்பரியம் இருக்குது அப்படின்றனால இந்தியாவை நோக்கி வர்றாங்க. இதனால என்ன செய்யலான்னா, சட்டை அயன் பண்ணி போட தேவையில்லை, ஷேவ் பண்ண தேவையில்லை, சலூனுக்கு போக தேவையில்லை. இந்த மாதிரி இல்லாமல் மனம் போன போக்கில் வாழலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, சிலர் போதை ஊசியில் சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவங்க. இன்னொரு பிரிவினர் என்ன பண்ணாங்க, இந்த ராக் அண்ட் ரோல் அப்படின்னு ஒரு பெரும் இறைச்சலான சத்தத்துடன் கூடிய அந்த இசைக்கு பூமி அதிரும் வகையில் நடனம் ஆடுவதை ஒரு கலாச்சாரமாக அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த 2 விதமான மனநிலையில் மக்கள் இருந்தாங்க. ஒன்று போதை, இன்னொன்று இந்த ராக் அண்ட் ரோல் போட்டு ஆடுறது. இந்த ஹிப்பி கலாச்சாரம் மேற்கத்திய உலகத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிட்டு வந்துச்சு. எல்லாரும் இது என்னடா செய்கிறது, இந்த இளைஞர்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு ஒரு வழி தெரியாமல் இருந்திருக்கிறாங்க அவங்க. இப்போ இவங்க பூரா பழி போட்டது இந்தியாவை. இதுக்கெல்லாம் காரணம் இந்தியா தான், இந்தியாவுக்கு போய் தான் இப்படி ஆகுறாங்க அப்படின்னு பழி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் இந்த இமயமலையில் போய் அவங்க பாட்டுக்க திரியலாம் அப்படின்றது மேற்குலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. பெரும்பாலும் அவங்க வந்தவங்க இந்தியாவில் இமயமலை பகுதியில் சுற்றி இருக்கிறாங்க, இல்லை கோவா கடற்கரையில் இருந்திருக்கிறாங்க. அரை ஆடையோடு அடுத்த வேலைக்கான உணவை கூட பற்றி கவலைப்படாமல் இமயமலையில் விழுந்து கிடக்க ஹிப்பிகள் பலரும் ஆசைப்பட்டார்கள். இன்னும் பலரோ கோவா கடற்கரையில் ஒதுங்கினார்கள். இந்த ஹிப்பி வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்ததில் முடிசூடா இசை வித்தகர்களாக விளங்கியவர்கள் பீட்டில்ஸ் இசைக்குழுவினர். பீட்டில்ஸ் இசைக்குழுவினரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களும் இந்த ஹிப்பி கலாச்சாரத்தில் இருந்தவங்க தான். 1969ஆம் ஆண்டு அமெரிக்காவின் உட்ஸ்டாக் நகரில் ஹிப்பிகள் நடத்திய 3 நாள் இசை திருவிழாவை பார்த்து நாகரிக உலகம் நடுங்கியது. அந்த திருவிழாவுக்கு அந்த நடந்த மைதானத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல், மொத்தமாக ஜாம் ஆகிருக்கு போக்குவரத்து. அப்போ அந்த இடத்துல கார் பார்க்கிங் வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, எதுவும் இல்லை. வந்தவங்க பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் தொலைச்சிருக்காங்க. ஆனால் அதை பற்றி யாருமே கவலைப்படலை. ஆட்டம் பாட்டமாக அந்த ஹிப்பி திருவிழா அங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஹிப்பிகளுக்கு அங்கே கூடியிருக்காங்க. 5 லட்சம் மக்கள். அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, ஆனால் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்திருக்காங்க. காரணம் அவர்கள் பயன்படுத்திய போதை பழக்கம். அவங்க போதை பொருட்களை தாராளமாக அங்கே அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ எல்லாரும் பதைப்படுத்தி கொண்டிருக்க இந்த உலகம் அவங்கள நினச்சி ஒரு பயத்தில் இந்த மாதிரி ஒரு நாகரிகம் ரொம்ப மோசமாகி போயிட்டுருக்கு, இவங்க தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு எல்லாரும் பதறிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் இந்த ஹிப்பி மக்களே அந்த கலாச்சாரமே அப்படியே வலுவிழந்து இல்லாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்க அப்படின்றப்ப சுமார் 10 வருட காலம் மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் சவாலாக இருந்த ஹிப்பி கலாச்சாரம் திடீரென காணாமல் போய்விட்டது. எங்கேயா போனாங்க இந்த ஹிப்பி அப்படின்னு பலர் ஆய்வுகள்லாம் பண்ணாங்க.
அந்த ஆய்வுகள் அத்தனையும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நம் ஒருவருக்குள்ளும் ஹிப்பி ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லது ஒளிந்து கொண்டிருக்கிறாள். நமக்குள்ள இன்னும் அந்த ஹிப்பி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்போ வெளிவருவான்னு தெரியாது. இந்த தொடர்ச்சியாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்து அதில் அலுப்பு ஏற்பட்ட ஒரு சமூகம் திடீர்னு வெடித்து கிளம்பி தான் தோன்றித்தனமாக கால் போன போக்கில் கிளம்பி அவங்க பாட்டுக்கு போய் ஆடல் பாடல் போதை அப்படின்னு தெரிஞ்ச இந்த கலாச்சாரம் திடீர்னு காணா போச்சு. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இது இருக்கு அப்படின்றதோட இந்த கட்டுரை முடியுது. சில நேரங்களில் தோணும் இல்லையா, என்ன இப்போ மாறுபாடாக என்ன செஞ்சிடறோம்னா, தொடர்ந்து இந்த மாதிரி பனிப்பொழுவில் இருக்கிறப்ப வெக்கேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறோம், அல்லது ஒரு லாங் டிரைவ் அவுட்டிங் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்த குறைந்தபட்ச விஷயம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, அதன் போக பிறந்தநாள் கொண்டாட்டங்கள். இப்படியாக தொடர்ச்சியாக அலுவலக வேலைகளில் இருப்பவர்கள் ஒரே செயலை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இடைவேளைகளையும் இளைப்பாறல்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு தோணுது. இந்த உலகையே உலுக்கிய ஹிப்பி திருவிழாவை பற்றி இன்று உங்களுடன் நான் வாசித்ததை பகிர்ந்து கொண்டேன். அது எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.